கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியின் 36வது மாணவர் மன்ற தொடக்க விழா நிகழ்ச்சி கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள SNR கலையரங்கில் நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலையறிவியல் கல்லூரியின் 36வது மாணவர் மன்ற தொடக்க விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள SNR கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவை ப்ளூ யாண்டர் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் வெற்றி மற்றும் கிளவுட் செயல்பாடுகள் பிரிவின் துணைத் தலைவர் மஹிமா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மாணவர் மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த அவர், மாணவிகள் தலைமைத்திறன், தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டியது காலத்தின் தேவை என வலியுறுத்தினார். மாணவிகள் தங்களது நேரத்தை, உழைப்பை, தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற அவர், தொழில்துறையின் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப அறிவு, தகவல் தொடர்பு திறன், குழு ஒருங்கிணைப்பு திறன் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வியல் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் சுந்தர் ராமகிருஷ்ணன் மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது: மாணவர் மன்ற பொறுப்புகள் சேவை மனப்பான்மை, ஒற்றுமை மற்றும் நிர்வாக அனுபவங்களை பெற உதவும் சிறந்த வாய்ப்பாக அமையும். எனவே மாணவர் மன்ற நடவடிக்கைகளில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமையை, கலையை வளர்த்துக் கொண்டு கல்வியின் பெருமையை உயர்த்தும் வகையில் செயல்பட வேண்டும் என கூறி மாணவிகளை ஊக்குவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியிடம் முதல்வர் முனைவர் கி. சித்ரா கூறியதாவது: மாணவர் மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பொறுப்பாளர்கள் தங்களது பொறுப்புகளை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்ற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மாணவர் மன்ற நிர்வாகிகள் உரையாற்றினர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி அளவிலான பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.